டோல் முருகன். டோல் இல்ல வேல்முருகன் தானே. இல்ல வேல்முருகன்ங்கிற பேர் தான் டோல் பூத்த அடிச்சு உடைச்சதுனால டோல் முருகன் அப்படின்னு மாத்திட்டாங்கல்ல. ஸோ, அதனால இந்த டோல் முருகன் வந்து ஒரு மேடையில பேசும்போது, விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கும் அந்த டிவிகே கட்சிய பத்தியும், அந்த கட்சிக்கு எதிராகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம போற போக்குல அப்படியே தலைவரையும் வம்புக்கு இழுத்திருந்தாரு. தலைவரையும், தலைவரோட ரசிகர்களையும் சேர்த்து. அதாவது விஜய் கட்சி பேரும் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது டிவிகேன்னு வருது. இந்த டோல் முருகன் கட்சி பேரும் டிவிகேன்னு வருது. அதனால விஜய்க்கு டிவிகேன்னு குடுக்கக்கூடாது அப்படின்னு அன்னைக்கே மார்லே அடிச்சுட்டு கிடந்தானுங்க. சரி எப்படியோ அடிச்சுட்டு போங்கடான்னு பார்த்தா, இப்ப என்னடான்னா தலைவர வம்புக்கு இழுத்துட்டு இருக்கானுங்க. அதாவது தலைவரையும், தலைவரோட ரசிகர்களையும் இவனுங்க அன்னைக்கே ஓட விட்டானுங்களாம். அதாவது பாபா பட பிரச்சனையப்போ, பாபா பட பெட்டிகள்லாம் தூக்கிட்டு போனானுங்க இல்லையா? அத வந்து இவனோட முந்திரி காட்டுல தான் கொண்டு போய் போட்டிருந்தானாம். அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டாரையே பார்த்துட்டோம். 45 வருஷமா நான் வந்து அரசியல்ல பார்த்துட்ருக்கேன். அதனால விஜய்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஊனா 62 அப்படின்னு டோல் முருகன் பேசியிருந்தாரு. சரி எல்லாத்தையும் பார்த்துட்டா ஓகே. இன்னமும் 5, 6 தடவ சிஎம் ஆன மாதிரி பேசிட்டு இருக்க. அதே இடத்துல தானே உட்காந்துருக்க. எங்க குலைக்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே தான் குலைச்சிட்டு இருக்கானுங்க. இதில வேற பெரிய பில்டப்பு வேற. நாங்க பாபா படத்தையே அப்படி பண்ணிட்டோம். அவங்களையே ஓட விட்டோம். இவங்களையே ஓட விட்டோம் அப்படின்ட்டு. தலைவர் மட்டும் அந்த சமயத்தில் ரசிகர்களை கம்முன்னு இருங்க, என் விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதில் தலையிடாதீங்க, உங்கள் வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இந்நேரம் என்ன நடந்திருக்கும்? உங்கள் கட்சியில் ஒருத்தர் இருந்திருப்பானா? தலைவர் அவருடைய ரசிகர்களை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து ரசிகர்களை அமைதி காக்க சொன்னார். தலைவர் கண்ணை காட்டியிருந்தாருன்னா எல்லாம் முடிஞ்சிருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் தலைவர் ஒன்றுமே சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா கூட தலைவரோட ரசிகர்கள் முடிச்சிருப்பாங்க, அதுவும் வேறு விஷயம். தலைவர் சொன்னதுனால தலைவரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. உடனே நாங்கள் ரஜினி ரசிகர்களை ஓட விட்டோம், நாங்கள் அடித்து துரத்தணும், நாங்கள் முந்திரி தோப்புக்குள்ளே பெட்டியை தூக்கி போட்டோம், நாங்கள் அதை பண்ணிட்டோம், நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? சரி நான் கேட்குறேன், டோல் முருகன்னா யாருன்னு யாருக்காவது தெரியுமா? தலைவரையும் தலைவரோட ரசிகர்களையும் உலகத்துக்கே தெரியும். டோல் முருகன் வச்சுருக்கிற கட்சி பேராவது யாருக்காவது தெரியுமா? ரஜினி ரசிகர் மன்றம் ஜப்பானில் கூட இருக்குது. சும்மா வாய்க்கு வந்து ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேச வேண்டியது. நாங்கள் அவங்கள அடிச்சிட்டோம், இவங்கள அடிச்சிட்டோம், இதை பண்ணிட்டோன்னு. ஏன் அடுத்தவனுக்கு கை இல்லையா? இங்கே அடிக்கும்போது அடுத்தவன் என்ன பூ பறிக்க போவானா இல்லை புளியங்காய் பறிக்க போவானா? இந்த மேடையில் கூட ஏதோ சொல்லியிருப்பார் போல், விஜய் ரசிகர்கள் வந்து இதை பேசிட்டு போகும்போது என்னைய கல்லால் கூட அடிக்கலாம் அப்படின்ட்டு. கல்லால் அடித்தாலும் அடிப்பானுங்க. அப்புறம் தப்பாக பேசினா அப்படி தானே பண்ணுவானுங்க. அப்புறம் நாங்கள் தான் எல்லாம், நாங்கள் தான் அது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாதுல்ல. அரசியலை வந்து விமர்சன ரீதியாக யாரும் பார்க்குறதே கிடையாது. எல்லாம் அடிதடி ரீதியாக தான் பார்த்துட்ருக்காங்க. பேசுவதே இப்படி வன்முறையை தூண்டுற அளவுக்கு பேசுனா அப்போ அப்படி தான் அடிதடி தான் நடக்கும். வேறு என்ன நடக்கும்?